தமிழ்நாடு பெரியார் மண் இங்கே ஒன்றும் வராது அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. எனக்கு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, எங்கனாலும் கொஞ்சம் ஆட்களோடு போங்க, நம்ம செத்தா என்ன செத்துட்டு போகிறோம் அப்படின்ற முறையில் தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. தவிர பழைய மாதிரியான நிலைமையில் இங்கே தமிழ்நாடு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட போன போது சனாதனத்துக்கு கோஷம் போட்டோம். இந்த தடவை பிஜேபிக்காரன் 100 பேர் எங்களோட சண்டைக்கு வரான். நாங்கள் 10 பேர் தான் இருக்கிறோம். 2011 21 வரை அதிமுக ஆட்சி இருந்தது. அவர்கள் பாஜகவுக்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள். அந்த சூழலில் ஏராளமான அரசு அதிகாரிகள், அதுல அரசு நிர்வாகத்துல சங் பரிவார அமைப்புகள், நீதித்துறையா இருக்கட்டும், எல்லா நிர்வாகத்துறையா இருக்கட்டும், எல்லாத்திலும் ஊடுருவி இருந்தாங்க. அவர்கள் அதற்கு பிறகு இப்ப தொடர்ந்து வேலை செய்யறாங்க. இன்னும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க அவர்கள் வேலை என்பது எவ்வளவு நுட்பமாக அவர்கள் வேலை செய்து உள்ளிருந்தே இந்த அரசை கவிழ்ப்பதற்கான என்ன வேலையும் செய்வார்கள். இந்த மாநாட்டிலும் உள்ளூர் மக்கள் யாரும் பங்கேற்கல, மதுரை மக்களே பங்கேற்கல. நீங்க டிவில எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாலும் வேன் கார் தான் இருக்குமே ஒழிய பஸ் இருக்கும், 2 வீலரே இருக்காது. எங்கள் சக்திக்கு உட்பட்டு நாங்கள் செய்த பிரச்சாரம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட, மதுரை மக்கள்கிட்ட போயிருச்சு. நீதிபதி சிறிமதி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு தான் ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு தீர்ப்பு. முதல் விஷயம், பொய்ய தீர்ப்பில் எழுதியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா இந்த மலையை திருப்பரங்குன்ற மலை என்றுதான் அழைக்க வேண்டும், சிக்கந்தர் தர்கா என்றோ சமணர் மலை என்றோ கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. நம்ம கேள்வி என்னன்னா, ஒரு மலைக்கு என்ன பேர் இருக்குன்னு நீதிபதி எப்படி தீர்மானிக்க முடியும்? இந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதி சிறிமதி அவர்களின் கணவர், அவர் RSS துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியின் அமைப்புல பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவரோட பேஸ்புக் பேஜ் எல்லாத்திலையும் நான் 50 வருடங்களாக RSS தொண்டராக இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். இந்த நீதிபதி எப்படி இந்த போஸ்டிங் வந்திருப்பாங்க, எப்படி அவங்க தீர்ப்புகள் எழுதுறாங்க, இதெல்லாம் தெரியும். ஆனால் இதையெல்லாம் விமர்சிக்க வேண்டிய மூத்த வழக்கறிஞர்கள், பல்வேறு பெரிய கட்சியில் உள்ள சட்டத்துறையை சேர்ந்தவர்களாம் மௌனம் காக்கிறார்கள். திருப்போணத்தில் நடந்த அடிச்சு கொல்லப்பட்ட என்கவுண்டர் கேஸ்ல கூட அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் உள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. மீடியா அவங்க வீட்டிலே தான் கிடக்குறாங்க. தமிழ் இந்துல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12-13 செய்தி போடுறாங்க. வேற எந்த செய்தி அப்படி போடுவாங்களான்னு தெரியல. இப்போ ஒவ்வொரு அஜெண்டாவும் வைத்து அவர்கள் திட்டமிட்டு ஒன்றை கட்டமைக்கிறார்கள். இதை எச்சரிக்கையோடு தமிழ்நாடு அரசு அணுக வேண்டும். வருகிற ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்கிற TNPSC குரூப் 4 தேர்வில் 80% மேல் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டுமா? இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் போதும். அனுபவமிக்க பேராசிரியர்களால் கவனமாக ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட 250 பக்க மெட்டீரியல் ரூபாய் 1000 மட்டும். உடனே வாங்கி படியுங்கள், உத்தரவாதமான வெற்றியை பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் நடந்ததற்கும், கர்நாடக மாநிலம் சிக்மங்களூர் மாவட்டம் பாபா புதன்கிரியில் நடந்து வரும் செயல்களுக்கும், தமிழ்நாட்டில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடந்து வரும் இந்த சூழ்ச்சிகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. என்ன நேரடி தொடர்பு? மூளை ஒன்று தான் இந்த மூணுக்கும். அந்த மூளை நாக்பூர் மூளை. கீழே அதை செயலாக்கம் செய்பவர்கள் ஒரே டீம் தான், சூத்திர பஞ்சமர்கள். அடுத்த ஒற்றுமை, இந்த மூன்றிலும் உள்ளிருந்து சங் பரிவார் கூட்டத்தின் திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பவர்கள். இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்துறை, போலீஸ், உளவுத்துறை, ரெவென்யூ, தொல்லியல் துறை, இப்படி பல்வேறு துறையை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு 3 பிரச்சனையிலும் உதவுகிறார்கள். அதே போல் ஆளும் கட்சிகள், உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி, கர்நாடகாவில் காங்கிரஸ், ஜனதா தள், அடுத்து பிஜேபியே வந்துட்டாங்க. 2 அரசியல் கட்சிகளும் அங்கே உதவினார்கள், 3 அரசியல் கட்சிகளும். அடுத்து நீதித்துறை. நீதித்துறையின் உதவிதான் இந்த சதிகள் பெரிய அளவில் செல்வதற்கு நீதித்துறை தான் மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பாபர் மசூதி விஷயம் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். அங்கே முதல்ல செய்தது 1949 டிசம்பர் 22 அன்று ராமன் சீதை சிலையை நள்ளிரவில் வைத்துவிட்டு மசூதிக்குள்ள தொழுகையை தடுத்தார்கள். அடுத்து சர்ச்சைக்குரிய இடம்னு சொன்னாங்க. இவர்கள் பூஜை நடத்தினார்கள், தொடர்ந்து பூஜை நடத்தினாங்க, பக்கத்தில் நடத்தினாங்க.
அதற்கு பிறகு மசூதியை இடித்தார்கள், தொல்லியல் ஆய்வு செய்தார்கள். அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்டு அவங்ககிட்ட இறுதியாக அந்த இடத்தை ஒப்படைத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட இது 80லேருந்து 50 ஒரு 40 வருடங்கள் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தேர்தல் வருகிறது. அயோத்தியில் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். ஆனால் இதற்கிடையே நடந்த ப்ராசஸில் நாட்டை அவங்க பிடிச்சிட்டாங்க. அதுதான் கர்நாடகாவிலையும். கர்நாடகாவில் பாபா புதன்கிரியில் 11ஆம் நூற்றாண்டில் ஒரு சூபி சாமியார் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வராரு. அங்கே வந்து தங்கி அந்த புதன்கிரியிலே வேலை செய்கிறார். அவரோட முக்கியமான வேலை அங்கு உள்ள நிலப்பரப்புகளை ஆதிக்கம் செய்வோரை எதிர்த்து போராடுறது தான். அவரை பல தடவை கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர் போராடுகிறார். மக்கள் அவரை பின்பற்றுறாங்க. அதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு சுபி சிரைன் வந்து உருவாக்கப்பட்டு அங்கே வழிபாடு செய்கிறாங்க. அந்த மக்களுக்காக அவர் போராடியவர் என்ற முறையில். மதன்றதெல்லாம் ரெண்டாவது. இன்னொரு முக்கியமானது என்னென்னா, பட்டியல் சமூக மக்களும் மற்றவர்களும் சூத்திர மக்களும் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அந்த தர்காவுக்குள்ள இஸ்லாமியர்களும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சூத்திரர்கள் எல்லாரும் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதனால் எல்லா மக்களும் போகிறாங்க. பெரும்பாலும் உழைக்கும் மக்கள் போகிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் போகிறாங்க. அதற்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டில் பாபா பூதன் என்பவர் வெளிநாட்டிலேருந்து வராரு. அவர் வரும்போது ஒரு முக்கியமான வேலையை பண்ணுறாரு. காஃபி செடியை அவரை தான் கொண்டு வர்றார் இந்தியாவுக்கு. கொண்டு வந்து சிக்மங்களூர் தான் காஃபியை அவர் உருவாக்குறாரு. நம்ம குடிக்கிற இந்த காஃபிக்கு இந்தியாவில் தொடங்கினவர் அவர் தான். அதான் கர்நாடகா காஃபிக்கு ஃபேமஸாக இருக்குது. அவர் மக்களிடையே பணியாற்றுகிறார். அவர் இறந்து அங்கே ஒரு தர்கா உருவாகிறது. அங்கே புதைக்கிறாங்க. அந்த தர்காவை மக்கள், 2 தரப்பு மக்களும், தர்கா வழிபாடு நம்மளுக்கு தெரியும், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எல்லா மக்களும் போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை இதே போல் அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். இதற்கு முன்பாக இங்கு வேற ஒரு இந்து சாமியார் கோயில் இருந்துச்சு என்று சொல்லி உயர்நீதிமன்ற வழக்கு, உச்சநீதிமன்ற வழக்கு, நீதிமன்றம் ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியில் பழைய வழிபாடு தொடரணும், அப்புறம் புது வழிபாடு, 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை மீறியது, இப்படி வரிசையாக ஒவ்வொரு ஸ்டேஜாக தள்ளி கொண்டு போய் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, அங்கே சுபி அந்த தர்கா வழிபாட்டு முறையிலும் பூஜைகள், அதே போல் ஆகம வழிபாட்டு முறையிலும் பூஜைகள், இந்த 2 வழிபாட்டு முறையும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தேதியில். அடுத்து மொத்தமாக அதை இந்து ஒரு மத நிறுவனமாக மாற்றுவதற்கான வேலையை அவர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கடையில் பிஜேபி அங்கே ஆட்சிக்கே வந்துடுச்சு. இப்போ 3ஆவதாக தமிழ்நாடு, திருப்பரங்குன்றம், மதுரை. இதில் இங்கே ஒரு சங் பரிவார அரசியலை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் தலைமை இருந்தாலும் கூட கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி, இந்த திமுக ஆட்சிக்கு முன்னாடி 2011லேருந்து 21 வரை அதிமுக ஆட்சி இருந்தது. அவர்கள் பாஜகவுக்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள். அந்த சூழலில் ஏராளமான அரசு அதிகாரிகள், அதில் அரசு நிர்வாகத்தில் சங் பரிவார அமைப்புகள் பெரிய அளவில் ஊடுருவி இருந்தாங்க. நீதித்துறையாக இருக்கட்டும், எல்லா நிர்வாகத்துறையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஊடுருவி இருந்தாங்க. அவர்கள் அதற்கு பிறகு இப்போ தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. இன்னும் எலெக்ஷன் நெருங்க அவர்கள் வேலை என்பது நம்மளுக்கு தெரியும். எவ்வளவு நுட்பமாக அவர்கள் வேலை செய்து உள்ளிருந்தே இந்த அரசை கவிழ்ப்பதற்கான என்ன வேலையும் செய்வார்கள் என்பது தெரியும். இப்போ திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சு, நான் அதை பேசினா கிட்டத்தட்ட இந்த மொத்த பிரச்சனையை தொகுத்து பேசினா 3-4 மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். என்ன நடந்துச்சு திருப்பரங்குன்றத்தில்? டிசம்பர் 3ஆம் தேதி மேலூர்லேருந்து ஒரு குடும்பம் வராங்க. இந்த சிக்கந்தர் தர்காவை பொறுத்து, அந்த இடத்த பொறுத்து கீழே முருகன் கோயில் இருக்குது, மேலே ஒரு பகுதியில் அங்கே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, இன்னொரு பகுதியில் பள்ளிவாசல், தர்கா, அந்த நெல்லித்தோப்பு என்ற பகுதி, அதற்கு மேலே கொடிமரம், அதற்கு பதில் இன்னொரு மலை. இதெல்லாம் தனித்தனி பகுதிகளாக இருக்கிறது. இன்னொரு பகுதியில் சமணர் சிற்பங்கள் இருக்குது. இப்படி பல்வேறு வழிபாட்டு முறை கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக எந்த பிரச்சனை இல்லாமல் அங்கே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வரையும் உள்ளூரில் பிரச்சனை கிடையாது. இந்த மாநாட்டிலும் உள்ளூர் மக்கள் யாரும் பங்கேற்கல, மதுரை மக்களே பங்கேற்கல. நீங்கள் டிவியில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலும் அதில் வேன், கார் தான் இருக்குமே ஒழிய பஸ் இருக்கும், 2 வீலரே இருக்காது. மதுரைக்காரங்க யாரும் போகல. மதுரை மக்கள் அது புறக்கணித்து விட்டார்கள். எங்கள் சக்திக்கு உட்பட்டு நாங்கள் செய்த பிரச்சாரம்
அது பெரிய அளவில் மக்கள்கிட்ட மதுரை மக்கள்கிட்ட போயிடுச்சு. அதனால் மதுரை மக்கள் பங்கேற்கலை. ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை டிசம்பர் 3ஆம் தேதி மேலூர்லேருந்து ஒரு குடும்பம் வந்து போகிறாங்க, இந்து குடும்பம். அவர்கள் தர்காவுக்கு போகிற போது அங்கே திருப்பரங்குன்ற இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் ஒருத்தர் இருக்கார். அவர் அவங்கள தடுத்து நிறுத்தி பிடிச்சி ஆட்டை கொண்டு வந்து ஸ்டேஷனில் கட்டி போட்டுறாங்க. அவங்கள மிரட்டி எழுதி வாங்கிட்டு அனுப்பி விட்டுறாரு. அதற்கு முன்பாக கொரோனா காலத்திற்கு பின்பே காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இரவில் அங்கே யாரும் தங்கக்கூடாது, தொழுகை நடத்தக்கூடாது. அதற்கு முன்பாக கொரோனாவுக்கு முன்பாக 5 வேளையும் தொழுகை நடந்த இடம் அது. அங்கே நைட்டே அங்கே தனியாக ஒரு அசரத்து இருப்பார், 5 வேளையும் தொழுகை நடக்கும். அங்கே தங்குறவங்க போகிறவங்க எல்லாரும் தொழுகை பண்ணுவாங்க. அதிகாலையில் நடக்கும், இரவில் நடக்கும். கொரோனா காரணம் காட்டி இரவில் யாரும் அங்கே தங்கக்கூடாதுன்னு சொல்லி தொழுகையை நிறுத்தினாங்க. அதற்கு பிறகு பேரிகேடு போட்டாங்க. இந்த பள்ளிவாசல் போகிறவங்ககிட்ட மட்டும் நீங்கள் யார் எங்கேருந்து வர அட்ரஸை கொடு, அப்புறம் வந்து ஆதார் கார்டை கொடு அப்படின்னு நெருக்கடி பண்ணி அங்கே போகிறத குறைக்கிறதுக்கான வேலையை பார்த்தாங்க. அதன் பின்பா இந்த கந்தூரி என்று சொல்லக்கூடிய ஆடு கோழி படியிடுவதற்கு இந்துக்களும் இஸ்லாமியர்கள் எல்லாரும் போகிறாங்க. அது கிட்டத்தட்ட 200-300 வருஷமாக அந்த மரபு என்பது இருக்கிறது. போகிறவங்களை தடுத்து நிறுத்துகிறாங்க. டிசம்பர் 3 நிறுத்துகிற போது அவங்க சொல்லாமல் போயிடுறாங்க. ஏதோ பள்ளிவாசல் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுது, மற்ற கட்சிக்காரங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே டிசம்பர் 4ஆம் தேதி மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதனை பார்த்து சொல்கிறாங்க, இப்படி வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். அடுத்து டிசம்பர் 25ஆம் தேதி ராஜபாளையத்துலேருந்து ஒரு குடும்பம் வராங்க, இஸ்லாமியர்கள். அவர்களையும் காவல்துறை தடுத்து நிறுத்துகிறாங்க. இப்போ ஜமாத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு இவங்க போய் போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் செய்கிற போது ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னது யார், உங்களை தடுக்க சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் மேலன்னு சொன்னாங்க அப்படின்னு போலீஸ் சொல்லுது. மேலன்னா யார், கலெக்டரா ஆர்டிஓவா, இல்லை ஆர்டிஓ தான் சொல்லியிருப்பார் போல் தெரியுது அப்படின்றாங்க. அங்கே இருந்துக்கிட்டே ஓப்பன் மைக்கில் ஆர்டிஓக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆர்டிஓ பேர் கண்ணன், திருமங்கலம் ஆர்டிஓ. அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் தான் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு. நான் ஒன்றும் அப்படி போடலை அப்படின்றார். இப்படி போகுது. இதுக்கிடையில் இஸ்லாமியர்களை கண்காணிக்கக்கூடிய எஸ்ஐடி என்ற ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் இருக்குது. அவர்கள் அதுக்கு ஒரு ஏசி இருக்கார் சண்முகன், அவர் ஸ்பாட்டுக்கு வராரு. இப்படி அன்னைக்கு அப்படியே பேசி பிரச்சனையாகி சரி நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் அன்றைக்கி நடக்கலை. வந்தவங்கள திரும்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு கலெக்டர்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லுவோன்னு சொல்லி கலெக்டரை போய் பார்க்குறாங்க. கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு 31ஆம் தேதி ஒரு பீஸ் மீட்டிங் நடக்குது. அந்த பீஸ் மீட்டிங்கில் அந்த ப்ரொசீடிங்ஸ் என்கிட்ட இருக்குது. அது கண்ணன்ற வருவாய் கோட்டாட்சியர் அவர் தான் நடத்துகிறாரு. அதில் பள்ளிவாசலை சேர்ந்தவர்கள் ஏசி, போலீஸ் ஏசி, சிறப்பு நுண்ணறிவு பிரிவு உதவி காவல் ஆணையர், ஹெச்ஆர்என்சியோட ஏசி, துணை ஆணையர், செயல் அலுவலர், சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்பரங்குன்றம், காவல் ஆய்வாளர், விஏஓ, ஆர்ஐ. அதில் ஒரு முடிவை வந்து எழுதுகிறாங்க. மேற்படி மலை மீது உயிர் பலி கொடுக்கும் நடைமுறை தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறையினரால் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக போதிய ஆதார ஆவணங்களை தர்கா உறுப்பினர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை ஆகியோர் சமர்ப்பிக்கவில்லை என்பதால் இந்நேர்வு தொடர்பாக உரிய நீதிமன்றத்தின் மூலமாக பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். இது ப்ரொசீடிங்ஸு. இது அடிப்படையில் ஒரு பொய். என்ன நடக்குது கூட்டத்தில்னா, இதில் ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரெல்லாம் வரல. தர்காவை சேர்ந்தவர்கள், ஹெச்ஆர்என்சி, போலீஸு, ரெவென்யூ இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறை ஏசி இவங்க ஆடு கோழி வெட்டக்கூடாது மலையில் அப்படின்னு சொல்கிறார். இவங்ககிட்ட கேட்குறாரு, நாங்கள் காலங்காலமாக வெட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு ஆர்டிஓ கேட்குறாரு. இவங்க தரப்புலேருந்து ஃபோட்டோ, அங்கே வந்து ஆடுகளை வெட்டுறதுக்கான இடம், உணவு கூடம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு, ஹெச்ஆர்என்சிட்ட உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, ஆர்டர் எதாவது இருக்கா? எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன உடனேயும் ஆர்டிஓ என்ன சொல்கிறாருன்னா, இந்த இஸ்லாமியர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, எல்லாம் இருக்கும்பா ரைட்டு, ஆனாலும் பெரும்பான்மையை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், பெரும்பான்மை மக்கள் விரும்பலை இல்லை அப்படின்னு ஆர்டிஓ சொல்கிறார். இவங்க என்னடா ஒரு ஆர்டிஓ பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பேசுகிறாரு, வழக்கறிஞராக அதில் இருக்கிறாங்க, சார் நீங்கள் எப்படி இப்படி பேச முடியும்னு சொல்லி வெளிநடப்பு பண்ணி வெளியே வந்துடுறாங்க. வெளிநடப்பு பண்ணி வெளியே வந்ததை ரெக்கார்ட் பண்ணாமல்
இவங்க ஆதாரம் கொடுத்தது ரெக்கார்ட் பண்ணாமல் பொய்யாக அவர் ஆதாரங்களை இவங்க கொடுக்கல, 2 பேரும் கொடுக்கலன்னு எழுதுறாரு. அடுத்து நீதிமன்றத்துக்கு சென்று பரிகாரம் தேடிக்கிறணும், இதை சொல்கிறதுக்கான எந்த அதிகாரமும் அவர் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இது நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்ட பிரச்சனை. நீதிமன்றம் இதை ஏற்கனவே தீர்த்தரிச்சு 1920 வழக்கு போட்டு 1923 25/8/1923 மதுரை 3rd சப் கோர்ட் நீதிபதி ராம் ஐயர் அவர் ஒரு 300 ஆவணங்களை மார்க் பண்ணி 20 சாட்சிகளை விசாரித்து இது கோயிலுக்கான இடம் இது, தர்கா பள்ளிவாசலுக்குரிய இடம் இது, தர்கா பள்ளிவாசல் அதுக்கு போகிற பாதை நெல்லித்தோப்பு கொடிமரம் இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், கோயில் உள்ள பகுதி கோயிலுக்கு சொந்தம், ரோடெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லி என்னைக்கு தீர்ப்பு? ஆகஸ்ட் 25 1923 100 வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லிட்டார். அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு போது 1926 உயர்நீதிமன்றம் மொத்த மலையும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் மெயினான பிரச்சனையே. அரசாங்கம் என்ன சொல்லுது? மொத்த மலை எங்களுக்கு தான் சொந்தம். கோயில் என்ன சொல்கிறாங்க? மொத்த மலை எங்களுக்கு சொந்தம். இஸ்லாமியர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் கூட இல்லை, இந்து இஸ்லாமியன்ற பிரச்சனை இல்லை, கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன், டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன், தர்கா அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் 3 பேர் தான் பார்ட்டி, எங்கள் பகுதி எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அரசாங்கம் குவாரி பண்ணுறதெல்லாம் ஒரு பிரச்சனை உருவாகி இறுதியாக நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட்டு உயர்நீதிமன்றம் மொத்த மலை அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லிடுச்சு. இவங்க நீங்கள் இருக்க ஏரியா தவிர மீதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு. அதற்கு பிறகு இந்த வழக்கு பிரிவு கவுன்சிலுக்கு போகிறது. 12/5/1931 பிரிவு கவுன்சில், அன்றைய உச்சநீதிமன்றமான லண்டன் பிரிவு கவுன்சிலில் 5 நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்து ஏற்கனவே நீதிபதி ராம் ஐயர் 1923 கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்கிறார்கள். அதான் இன்னைக்கு வரைய இறுதியான தீர்ப்பு. இப்போ அந்த தீர்ப்பில் இஸ்லாமியர்களுக்கான பகுதி இது, கோயிலுக்கான பகுதி அப்படின்னு உறுதி செய்யப்பட்ட பிறகு இஸ்லாமியர்கள் பகுதியில், தர்கா நிர்வாகத்தின் பகுதியில் அவங்க என்ன வழிபாட்டு முறையில் வழிபாடு நடத்தணும், அதில் ஆடு கோழி வெட்டணுமா வெட்டக்கூடாதா அப்படின்றத யாராலும் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். உங்களுக்கு சொந்தம்னு தீர்ப்பாயிருச்சு, அவங்க தானே அந்த வழிபாட்டு முறையை தீர்மானிக்கணும், வேற யார் தீர்மானிக்க முடியும்? இப்போ கோயிலில் எடுத்துக்கோங்க, திருப்பரங்குன்றம் கோயிலில் நீ முருகனுக்கு எத்தனை வேளை பூஜை பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லணும், என்ன சாமிக்கு படைக்கணும், இதெல்லாம் தர்காவில் இருந்தால் வேற யாரோ சொல்ல முடியுமா? அது கோயில் நிர்வாகம் தான் முடிவெடுக்க முடியும், வெளியில் அதை எப்படி சொல்ல முடியும்? ஆனால் ஆர்டிஓ சொல்கிறாரு, ஹெச்ஆர்என்சி அதை அப்போஸ் பண்ணுது. தர்காவிலேருந்து ஹெச்ஆர்என்சியோட கோயில் நிர்வாகம் தொடர்பாக பூஜை முறை தொடர்பாக அப்போஸ் பண்ணால் ஏற்றுக்குருவாங்களா? ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு ஆர்டிஓ பண்ணுறாரு. இது கலெக்டருக்கு தெரிஞ்சுதான் அது நடக்குது, கமிஷனருக்கு தெரிஞ்சுதான் அது நடக்குது. பலரும் திரும்ப போய் சொல்கிறாங்க, ஆனாலும் ஒரு நடவடிக்கை இல்லை. அன்னைக்கு தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி வரை ஆடு கோழி என்பது வெட்டப்படவில்லை, விடலை அப்படின்றத யதார்த்தமான உண்மை. தொழுகையும் கிடையாது, ஆடு கோழியும் வெட்டுறதும் கிடையாது. இது தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அடுத்து இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதனை தொடர்ந்து சங் பரிவார அமைப்புகள் பிப்ரவரி 4 ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க, குன்றம் காப்போம் குமரனை காப்போம் அப்படின்னு. அப்போ நாங்கள் தோழர் மீதா பாண்டியன், வழக்கறிஞர் ஹென்றி டிபேன், நாங்கள்லாம் சேர்ந்து மதுரையில் உள்ள அமைப்புகள்லாம் இணைந்து 30 அமைப்புகள் இணைந்து ஒரு மத நல்லிணக்க கூட்டமைப்பை உருவாக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் படிச்சுட்டு மதுரை கிருஷ்ணயர் ஹாலில் ஒரு மீட்டிங் வைக்கிறோம். இதை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இது நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்ட பிரச்சனை என்று. அங்கே போய் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துருக்குறோம். போலீஸ் வந்து ப்ரெஸ் மீட்டை கீழே மண்டபத்துக்காரங்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. ஏசி வந்து மிரட்டுறாரு. அப்புறம் மண்டபத்துக்காரங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் போகிறேன். இப்போ ஒரு எஸ்ஐ வராரு, ஏசி அங்கே நின்றுக்கிட்டு எஸ்ஐ வராரு. எஸ்ஐ வந்து, சார் ப்ரெஸ் மீட் நடத்தக்கூடாது அப்படின்னு. காலையில் ஐஎஸ்ஏசி என்கிட்ட பேசினார். சார் ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் என்ன உண்மை, சட்டத்தில் என்ன இருக்குது, தீர்ப்பு என்ன இருக்குது, அவங்க வந்து கச்சிராஜாலேருந்து பல பேர் மொத்த மலையும் இந்துக்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு பொய்யை பரப்புகிறாங்க. நீங்கள் பதில் சொல்ல மாட்டேறீங்க, ஹெச்ஆர்என்சி சொல்ல மாட்டேங்குது, யாரும் சொல்ல மாட்டேங்க, கலெக்டர் சொல்ல மாட்டேறாங்க, நாங்களாவது சொல்கிறோம் அப்படின்னு ஐஎஸ்ஏசி என்கிட்ட பேசுகிறார். சொல்லிட்டு தான் ப்ரெஸ் மீட் நடத்துகிறோம். வந்து தடுக்கிறாங்க. நான் கூப்பிட்றேன். சரி, நீங்கள் ப்ரெஸ் மீட் நடத்தக்கூடாதுன்னா எழுதி கொடுங்க, ப்ரெஸ் மீட் சட்ட விரோதம், நீங்கள் நிறுத்துங்கன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி லைவாக ஒரு வீடியோ பேசி எல்லோரும் லைவ் போடுங்கன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணுறோம் போலீஸை. அதுக்கப்புறம் அவங்க பின் வாங்கி போயிட்டாங்க. நாங்கள் ப்ரெஸ் மீட் நடத்த சொல்லிட்டோம். பிப்ரவரி 2 ப்ரெஸ் மீட் நடத்துகிறோம். 3 144 போடுறாங்க. நாங்கள் அன்றைக்கி போய் கலெக்டர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். 4 அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு. 3 144, 4 144 இருக்கிற போதே திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ளே பாஜகவினர் கொடியெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ளே போய் பாரத் மாதா கி ஜெயின் கோஷம் போடுறாங்க, கலவரம் பண்ணுறாங்க. போலீஸ் அவங்கள பிடிச்சிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணலை, அப்படியே ஒரு மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அன்னைக்கு காலையில் நீதிமன்றத்திலே வழக்கு வருகிறது, ஆர்ப்பாட்ட அனுமதி தொடர்பான வழக்கு.
அது நீதிபதி தனபால் என்ற ஒரு நீதிபதி 18ஆம் நம்பர் கோர்ட்டில் அந்த வழக்கு இருக்குது. அந்த நீதிபதியிட்ட வழக்கு இருக்கும்போது டிவிஷன் பெஞ்சில் நீதிபதி ஜெயச்சந்திரன் தலைமையிலான அமர்வில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மாதிரி ஒரு ப்ரொசீடிங்ஸ் போலீஸ் போட்டிருக்காங்க, 144 இருக்குது, வாகனங்கள்லாம் வந்தால் பறிமுதல் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க, அதை சேலஞ்ச் பண்ணி உங்கள்கிட்ட நாங்கள் வழக்கு போடுறோன்னு சொல்லி காலையில் மென்ஷன் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லி அதை ஒரு மணியை போல் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கிறாங்க, அர்ஜெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு. 1 மணிக்கு வர்றபோது நீதிபதி கேட்குறாரு, மலையில் போய் அங்கே ஆடு கோழியெல்லாம் வெட்டி சென்டிமெண்ட்டை இந்துக்களோட, அதாவது பொதுவாக சென்டிமெண்ட்டை வந்து பாதிக்கிற மாதிரி பண்ணாங்கல்ல, அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு. கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லணும், இது காலங்காலமாக செய்கிறாங்கன்னு சொல்லணும். அப்படி சொல்லலை. ஏஏஜி வீரகவரன் வந்தார், நாங்கள் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், 2 தரப்பு மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், சரி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, விசாரிச்சுட்டு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன பிறகு இவங்க நீங்கள் இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் எப்படி இப்படி போட்டிருக்கீங்க, 144னா 144 தான் சொல்லணும், நீங்கள் எப்படி வாகனம் வந்தால் பறிமுதல் பண்ணுவோன்னு மிரட்டுற மாதிரி போடுறீங்கன்னா, இவர் என்ன சொல்கிறார், அந்த வார்த்தைகள் தவறாக இருக்கலாம், ஏன்னா நோக்கம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி இந்த வழக்கை நான் மதியம் விசாரிக்கிறேன், அனுமதி தொடர்பான வழக்கை நீங்கள் அங்கே தான் விசாரிச்சுக்கணும் இன்னொரு நீதிபதிட்ட அப்படின்னு சொல்லிடுறாரு. மதியம் சாப்பிட போயிட்டு எல்லோரும் திரும்ப போகிறோம். 2 ஆளுக்கு மறுபடியும் வழக்கு எடுக்கிறாங்க. 2 ஆளுக்கு வந்த உடனே சங் பரிவார அமைப்பின் வழக்கறிஞர்கள், எங்களுக்கு இதே கோர்ட்டில் அனுமதி கொடுங்க, எங்களுக்கு 4 மணி 5 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தணும், ஏன்னா வேறு இடத்துலேருந்து வந்தவங்களை அங்கே கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு ஆச்சரியம், அந்த கோர்ட்டில் இருக்குது எப்படின்னு. ஆனால் போலீஸ் தரப்பில் அதுக்கு ஒன்றும் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஏஜி வீரகதிரவன் வந்து 19ஆம் தேதி 20ஆம் தேதி நடத்திக்கிறணும், இது 4ஆம் தேதி நடக்குது, பிப்ரவரி 19 20 நடத்தினா அது வரைய திருப்பரங்குன்றத்தில் திருவிழா இருக்குது, திருவிழாவின் போது பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டேட் பிபி ஜின்னா லைனில் வரார், ஆன்லைனில் வந்து அவர் ஜட்ஜிட்ட சொல்கிறாரு, நாங்கள் மதுரை கமிஷனர்கிட்ட பேசிட்டேன், அவங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துடலாம் அப்படின்னு. நாங்கள் இவங்ககிட்ட சொல்கிறேன், எங்கள் 144 இருக்கும்போது எப்படி கொடுக்க முடியும், அது பிஜேபிக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக மாறும், 144ல் வேறு யாருக்காவது கொடுப்பீங்களா அப்படின்னா, அவர் உடனே ஜட்ஜ் சொல்கிறார், அவர் தான் ஃபேராக சொல்லிட்டாரு, நீங்கள் கொடுங்க. அவங்க கேட்குற இடம் பழங்கானத்தம்னா அது இவர் முதல்ல சொல்கிறார், பழங்கானத்தம் திருப்பரங்குன்றத்துக்கு பக்கம் வேணான்னு. அவர் உடனே சொல்கிறார், பழங்கானத்தமே கொடுத்துடலாம், ஸ்டேட் பிபி ஜின்னா பழங்கானத்தமே கொடுத்துடலான்றார். சரின்னு சொல்லி பழங்கானத்தம் கொடுத்துட்டாங்க. அடுத்து பிஜேபி வக்கீல் கேட்குறாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்கள வெளியே விட சொல்லுங்கள், 5 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நாங்கள் அப்படின்னு. ஜட்ஜஸ் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, இப்படி ஒரு வழக்கே நம்மகிட்ட இல்லையே, அரெஸ்ட்டுக்கு எதிராக கைதுக்கு எதிராக இல்லீகலாக கைது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு வழக்கு இல்லாத போது நம்ம எப்படி இந்த வழக்கில் உத்தரவு போடுறது அப்படின்னு ஜட்ஜிகள் யோசிச்சுக்கிட்டு இப்படி இருந்தாங்க. இப்போ ஸ்டேட் பிபி ஜின்னா மறுபடியும் சொல்கிறார், இல்லை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவங்களுக்கு அதான் ஃபேராக சொல்லிட்டாரே அப்படின்னு ஆர்டராக போடுங்கன்னு சொன்னால் ஜட்ஜி சொல்கிறாரு, அவங்க தான் ஃபேராக இருக்காங்களே, நீங்கள் எதுக்கு ஆர்டராக கேட்குறீங்க, இனிமேல் ஆர்டராக வரப்போகுது, ரிலீஸ் பண்ண சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு தான் அங்கே ஒரு 3000-4000 பேர் திரண்டு மதுரை பழங்கானத்தில் நடந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் தான் ஹச்ராஜா இது நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க, இது அயோத்தி போல் மாற்றிடுவோன்னு, இது தொடக்கம்தான், அப்படி தான் மாறும், நீங்கள் சிக்கந்தர் தர்காவை மாற்றிக்க அப்படின்னு உதயநிதி அவர்களை விமர்சனம் செய்து பேசுனது ஹச்ராஜா. அதுக்கு 2 எஃப்ஐஆர் போட்டாங்க, ஆனால் கைது எதுவும் கிடையாது. இது பிப்ரவரி 4 முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம மத நல்லிணக்கத்துக்காக ஒரு மாநாடு நடத்த வேண்டும், இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு கேட்குறோம். அதே பழங்கானத்தில் மார்ச் 9ஆம் தேதி நடத்துறதுக்கு கேட்குறோம், அதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. நீதிமன்றம் போகிறோம், நீதிமன்றத்திலும் அனுமதி மறுக்கப்படுகிறது. வேறு வழி இல்லாமல் ஹாலுக்குள்ளே கிருஷ்ணயர் மகாலில் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். திருமாவளவன் இன்னும் எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவங்க, வெங்கடேசன் எம்பி எல்லோரும் வந்து அதில் கலந்துக்கிட்டு பேசினாங்க. இது ஒரு ரவுண்டாக அப்படி முடிஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்டு 2வது ரவுண்டாக நடந்தது இந்த முருகன் மாநாடு. முருகன் மாநாட்டை பொறுத்து ஜூன் 22 அவங்க அறிவிச்சிடுறாங்க. ஜூன் 22 அறிவித்து அவங்க வேலையை வந்து மே கடைசியில் தீவிரப்படுத்துகிறாங்க. நம்ம கூட்டமைப்பின் சார்பில் முதல்ல கலெக்டர் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். இதில் இந்த மாநாட்டில் மதத்தை அரசியலில் கலக்கிறார்கள், அப்படி செய்வதற்கான அதிகாரம் இந்தியாவில் யாருக்கும் கிடையாது. இந்திய அரசியல் சட்டம் மதத்தை அரசியலில் கலப்பதை தடை செய்கிறது. எஸ்ஆர் பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்து இந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும், இல்லைன்னா மதத்தை அரசியலில் கலக்காமல் பேசணும், முருகன் பேரால் இவங்க எப்படி நடத்த முடியும் அப்படின்னு கொடுக்குறோம்.
ஒரு வாரம் கழித்து மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு 300-400 பேர் திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு வருது. நீதிபதி திரு புகழேந்தி முன்னாடி இந்த வழக்கு வருது. அதுக்கடையில் 6 படை வீடு வைக்கிறோன்னு வராங்க. இங்கே அர்ச்சகர் மாணவர் சங்க தலைவர் ரங்கநாதன் இருக்கார். அவர் பேரில் அந்த வழக்கில் நம்ம இடையீட்டு மனு தாக்கல் பண்ணுறோம். ஜூன் 13ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி உள்ள திங்கக்கிழமை வழக்கு விசாரணைக்கு வந்து 13ஆம் தேதி நீதிபதி புகழேந்தி அவர்கள் அந்த வழக்கை ஒத்தி போடுறாரு. அதுக்கடையில் இம்ப்ளீடுக்கு போட்டு நம்மளும் போயிடுறோம். போகிற போது அந்த ஒன்று வந்து 10ஆம் தேதியிலேருந்து ஜூன் 10லேருந்து 22 வரை 6 படை வீடுகள் வைத்து அங்கே பூஜை செய்வதற்கு அனுமதி வேண்டும். மக்கள் 2 வேளை வருவாங்க, அவங்களுக்கு நாங்கள் பிரசாதமெல்லாம் கொடுப்போம். இது ஒன்று. ரெண்டாவது, ஜூன் 22 மாநாட்டுக்கு அனுமதி வேண்டும். ஜூன் 22 மாநாட்டு அனுமதி போலீஸ் முடிவெடுக்காததுக்கு முன்பே இந்த பூஜை தொடர்பான வழக்கு வருகிற போது பூஜை வழக்கில் இதையும் சேர்த்து முடிவெடுங்க நீதிபதி சொல்கிறாரு. 2க்குமான முடிவாக ஜூன் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. நாங்கள் இம்ப்ளீட் போட்டு போகிறோம். ஜூன் 12ஆம் தேதியே காவல்துறை அனுமதி கொடுத்து 3 நாட்கள் இவர்கள் பூஜை செய்து கொள்ளலாம். அதே போல் ஜூன் 22 மாநாட்டை நடத்தி கொள்ளலான்னு சொல்லி ஒரு 52 நிபந்தனைகள் விதித்து கொடுத்துட்றாங்க. இப்போ நாங்கள் வழக்கில் போகிறோம். போய் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, 6 படை வீடு அப்படின்னா 6 படை வீடுகளில் எல்லாமே ஆகம கோயில். நீங்கள் சொல்கிறபடி 6 படை வீடுகளில் பூஜை செய்யணும்னா ஆகமப்படி தான் செய்யணும். இப்போ திருச்செந்தூர் கோயிலை இங்கே உருவாக்குறாங்க அப்படின்னா முதல்ல திருச்செந்தூர் கோயிலில் பெர்மிஷன் வாங்கணும். பழனி கோயிலில் பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்காமல் இவங்க எப்படி வைக்க முடியும்? நாளைக்கு திருப்பதி கோயிலுக்கு ஒரு மாடல் போட்டு இங்கே வசூல் பண்ணால் நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? அந்த கோயில் நிர்வாகம் விடுமா? முதல்ல பெர்மிஷன் வாங்கலை, கார்பரேஷனில் பெர்மிஷன் வாங்கலை. அடுத்து இது ஆகமப்படியா இல்லையான்னா அந்த சாமியை இங்கே வைக்கிறோன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா அந்த சாமிக்கு முன்னாடி மூலவருக்கு முன்னாடி உற்சவரை வைத்து பூஜை செய்து அதை கொண்டு வந்து இங்கே சிலையை வந்து பிரதிஷ்டை செய்து அதற்கான மந்திரங்கள் சொல்லி அப்படி தான் வந்து பூஜை வந்து பண்ணணும். அதில் இவங்க தான் பண்ணணும்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீதிபதி என்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன ஆகமத்துக்கு சப்போர்ட்டாக அப்படி வரீங்க? இவ்வளோ காலம் அதுக்கு எதிராக தானே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த ஆகமத்தை வச்சு தான் 50 வருஷமாக எங்களை உள்ளே போக விடாமல் வச்சுருக்காங்க கருவறைக்குள்ளே. இப்போ அவங்களும் வரும்போது ஆகமன்றதை இப்போ அவங்க ஃபாலோ பண்ணணும்ல. இன்றைக்கி எந்த சிவாச்சாரியார் பட்டாச்சாரியெல்லாம் வாய் திறக்க மாட்டுறாங்க. அர்ச்சகர் அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னா அதுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி பிஜேபி செய்கிறதுனால அவங்க ஒன்றும் பேச மாட்டுறாங்க அப்படின்னே சொன்னேன் நான். அடுத்து இதை சொன்னால் அவர் நீதிபதி வந்து இல்லை இங்கே வேறு இடத்துல பிள்ளையார் சிலை வைக்கிறாங்க அப்படி இப்படியெல்லாம் சொன்னார். அதெல்லாம் வேறங்க, இது ஆகம கோயில் அப்படின்னு சொல்கிறத அவர் கேட்டு அப்படியே வச்சுக்கிட்டார். அடுத்து நீதிபதிக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் ஏன் அதை தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். வழக்கறிஞர் லஜபதி ராயும் ப்ளீடுக்கு வந்தார், அவர்கிட்டையும் கேட்டார். இப்போ நான் சொன்னேன், அதை 4-5 தடவை கேட்டார். நான் சொன்னேன், மத நிகழ்வுக்கும் மத வெறி நிகழ்வுக்கும் வேறுபாடு இருக்குது. நாங்கள் மத நிகழ்வை எதுக்கலை, மத வெறியை தான் எதுக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு மதுரை சித்திரை திருவிழா, ஒரு 10லேருந்து 15 லட்சம் பேர் வராங்க. அழகர் ஆற்றுல இறங்குற இடத்துல வலது பக்கமும் இடது பக்கம் 2 பக்கமுமே இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க. கோரிப்பாளையம், நெல்பேட்டை. இந்த ஒரு இத்தனை நூற்றாண்டுகளாக அது நடக்குது சித்திரை திருவிழா. ஒரு பிரச்சனை கூட வந்தது இல்லை. அது மத விழா, நாங்கள் எதிர்த்தது கிடையாது. ஆனால் மதவெறி விழான்றது இந்து முன்னணி ஒரு ஊர்வலம் நடத்துகிறான் விநாயகருக்கு, அது மதவெறி விழா. அதை நாங்கள் எதுக்குறோம். ஒரு 25 பேர் போவான், அதுக்கு 250 போலீஸ் போட்டு ஊரே எப்படி பதட்டமாக இருக்குது. இதான் 2க்குமான வேறுபாடு அப்படின்னு சொல்லி எஸ்ஆர் பொம்மை கேஸு, பிரவீன் தொக்கோடியா கேஸு எல்லாத்தையும் வந்து கொடுத்து மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை சொன்னோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்து முன்னணி தரப்பு வழக்கறிஞர்கள் இது முழுக்க முழுக்க ஆன்மீக நிகழ்வு, இங்கே அரசியலே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் 2 பேப்பரில் வந்து செய்தியை கொடுத்தேன். எல்முருகன் வந்து 2026 தேர்தலில் முருக பக்தர்கள் திமுகவுக்கு முடிவுரை எழுதுவார்கள் அப்படின்னு சொல்லி முருக பக்தர்கள் திமுகவை விரட்டி விரட்டி அடிப்பார்கள் அப்படின்னு அவர் பேசுகிறது பத்திரிகையில் வந்திருக்கு. இதை நான் ஜட்ஜிட்ட கொடுத்தேன். அரசியல் பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க, இந்த பாருங்க அப்படின்னு. உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் பிஜேபி, இந்து முன்னணிக்கு பிஜேபிக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அடுத்து இன்னொரு பேப்பர் எடுத்து நீட்டினேன். அது காடேஸ்வரா சுப்பிரமணியம் பேசினது. காடேஸ்வரா சுப்பிரமணியம் 2026 தேர்தலில் முருக பக்தர்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்களுக்கு முருக பக்தர்கள் விடையளிப்பார்கள்னு சொல்லி அவர் பேசியிருக்கார் 2026 சட்டப்பேரவை தேர்தலில். அதை கொடுத்தனே ஜட்ஜு பிடிச்சிக்கிட்டார். கேட்டார், உங்கள் தலைவர் பேசியிருக்காருல, நீங்கள் இந்து முன்னணியில் தானே பெட்டிஷன் செக்ரட்டரி போட்டிருக்கீங்க, உங்கள் தலைவர் பேசியிருக்காருல அப்படின்னோடனே அவங்களுக்கு பதிலே இல்லை, பேசாமல் அவங்க நின்றுருந்தாங்க. அப்புறம் நீதிபதி இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு மத நல்லிணக்கத்துக்கு ஊர் விளைவிக்கும் வகையில் எதுவும் பேசக்கூடாது,
ரெண்டாவது ஒரு சட்டத்தையே அவர் சொல்லியிருந்தார். மத நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டம் செக்ஷன் 6ல் வந்து எந்த மத கூடுகையும் அரசியல் அதில் கலக்கக்கூடாது, அப்படி கலந்தால் செக்ஷன் 7 படி 5 இயர்ஸ் அதுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம் என்ற சட்டத்தை நீதிபதி அவர்களே போட்டு இதையெல்லாம் மீறாமல் நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த ஆர்டரை வாங்கி மறுநாள் நாங்கள் கலெக்டர்கிட்டும் போய் கொடுக்குறோம், இதை நீங்கள் என்ஷூர் பண்ணுங்க அப்படின்னு. அதை மீறி இந்த முருகன் மாநாட்டில் என்னென்ன பேசுனாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அவர்கள் சொன்ன அளவுக்கு அந்த மாநாடு வெற்றி இல்லை. ஏன்னா முதல் தோல்வி என்னென்னா 5 லட்சம் பேர் கிடையாது, 2 லட்சம் பேர் கிடையாது, உள்ளூர் மக்கள் பங்கேற்கலை. ரெண்டாவது அவங்க என்ன சொல்லி மக்களை திரட்டினாங்க, இங்கே அரசியல் பேச மாட்டோம், முருக பக்தர் மாநாடு கந்தசஷ்டி கவசம் தான் பாடுவோம் அப்படின்னு. உண்மையிலே அரசியல் பேசணும்னா இவ்வளவு கூட்டம் கூட வந்திருக்காது அப்படின்றத யதார்த்தமான உண்மை. பெரும்பாலான கூட்டம் அங்கே ஏற்கனவே சதீஷ் சொன்ன மாதிரி அந்த அறுபடை வீடுகளை பார்க்க வந்த கூட்டம். நீங்கள் மதுரையில் தமுகத்தில் அந்த அறுபடை வீடுகளை வச்சா இதை விட 5 மடங்கு கூட்டம் வரும். அதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு கூட்டம் சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். நான் இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் அதான். அந்த கூட்டம் வருவதற்கு எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள இருந்து உதவி இருக்கிறாங்க அப்படின்றதான் முக்கியமானது. இந்த வழக்கு புகழேந்தி அவர்களிடம் வருகிற போது பாஸ் வாங்க சொல்லி போலீஸு இப்போ தேவர் ஜெயந்திக்கோ இமானுவேல் சேரனுக்கோ பாஸ் வாங்க சொல்கிறாங்க, அதே போல் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி வழக்கு போடுறாங்க. அது புகழேந்தி அவர்கள் டிஸ்மிஸ் பண்ணுறாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, அங்கேயும் தள்ளுபடி ஆகுது. மறுபடியும் லிபர்ட்டி வாங்கிட்டு வந்து அந்த வழக்கை ஜிஆர் சுவாமிநாதன் முன்னாடி கொண்டு போகிறாங்க. ஜிஆர் சுவாமிநாதன் முன்னாடி போர்ட்ஃபோலியோவே அது ஒரு சிக்கல் தான், அது ஒரு பெரிய அரசியல். எந்தெந்த நீதிபதி மதுரை உயர்நீதிமன்றத்தில், சென்னை நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை எப்படி விசாரிக்கணும்னு சொல்லி இவங்க ஆர்எஸ்எஸில் முடிவு பண்ணி அப்படி ஒரு அஜெண்டா செட் பண்ணி பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த வழக்கு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னாடி போயிடுது. அவர் எந்த பாஸ் வேண்டியதில்லை, நீங்கள் இங்கே வரும்போது இங்கே டிரைவர் சும்மா தானே உட்காந்துருப்பாங்க, அவங்ககிட்ட பார்த்துக்கங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. கூட்டம் நிறைய வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ மாநாட்டில் இப்படி பேசிட்டாங்க. அதற்கு பிறகு மாநாட்டில் பேசினதில் முக்கியமான ஒரு விஷயம், அடுத்து திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு முதல் தீர்மானம் போடுறாங்க. இதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். எங்கே அவங்க ஏற்றணும்னு சொல்கிறாங்க, சிக்கந்தர் தர்கா பக்கத்தில். இப்போ அடுத்து கார்த்திகையை ஒட்டி அடுத்த வேலை திட்டம் என்பது இந்த அயோத்தியில் பண்ண மாதிரி இங்கே கர்நாடகாவில் பண்ணதை போல் அது பக்கத்தில் நாங்கள் ஏற்ற போகிறோம் என்று ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்க நினைக்கிறார்கள். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து அங்கே நேரடியாக தீர்மானம் போட்டாங்க, 2026 தேர்தலில் இந்துக்களுக்கு எதிரானவர்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க. மூன்றாவது விஷயம் ஒரு வதந்தி பொய்யை, சிக்கந்தர் தர்கா என்ன ஒன்று இப்போ கட்டடத்தை கட்டி விட்டு அதை சிக்கந்தர் தர்கான்னு இவங்க செய்தியை பரப்புகிறாங்க அப்படின்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் வைத்து வதந்தியை பரப்புதல், மத வெறியத்தை தூண்டுதல், அரசியலை மதத்தை கலக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் கமிஷனர்கிட்ட புகார் கொடுத்து அதில் இன்னைக்கு A1 ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அதில் A1 காடேஸ்வரா சுப்பிரமணியம், A2 இந்து முன்னணி செயலாளர் முத்துக்குமார், A3 இந்து முன்னணியோட தென் பாரத தலைவர் பக்தன், A4 அவர் தான் ரொம்ப முக்கியமான ஆள், ஆர்எஸ்எஸ்ஸின் தென் பாரத தலைவர் வன்னியராஜன். இதுவரை ஆர்எஸ்எஸ் சீன்லேயே வராது, ஆனால் அவங்க போட்ட தீர்மானத்திலே அவர் பேரை போட்டிருக்காங்க. அதனால் அவரை சேர்த்து அவரும் A4. அக்யூஸ் நம்பர் 5 அண்ணாமலை, அக்யூஸ் நம்பர் 6 நயினார் நாகேந்திரன், A7 வந்து அந்த சிறவை ஆதீனம். சங்கிகளோட சேர்ந்தா ஆதீனத்துக்கு வழக்கு தான் வரும். இந்த மதுரை ஆதீனம் இன்னொரு கேஸில் மாட்டிகிட்டு இருக்கு. அதே போல் சிறவை ஆதீனம் மீது இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, சிறவை ஆதீனமும் ஆர்எஸ்எஸ்ஸின் தென் பாரத தலைவர் வன்னியராஜனும் அந்த வழக்கில் கொண்டு வந்தது தான். அது இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுவே இந்த பிரச்சனைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. அடுத்தடுத்து அது வந்து பயன்படும். அடுத்து இதோட முக்கியமாக ஒரே விஷயந்தான் இறுதியாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக, திருப்பரங்குன்ற பிரச்சனை தொடர்பாக 6 வழக்கு போடுறாங்க. 3 வழக்கு சங் பரிவார அமைப்புகள், கோயில் வந்து அங்கே தர்காவில் ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு வழக்கு, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு வழக்கு, 3வதாக அங்கே தொழுகை நடத்தக்கூடாதுன்னு ஒரு வழக்கு. 3 வழக்கு போடுறாங்க. 4வது வழக்கும் 5வது வழக்கும் பள்ளிவாசல் நிர்வாகத்திலேருந்து எங்களை மெயின்டெனன்ஸ் பண்ணணும், டாய்லெட்டு லைட் எல்லாம் எங்களுக்கு வேணும், தண்ணி அங்கே வைக்கிறதுக்கான அனுமதி வேணும், அதே போல் போலீஸ் எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. இன்னொரு வழக்கு இது சமணர் மலைன்னு அறிவிக்கணும் ஒருத்தவங்க வழக்கு போடுறாங்க. அதில் தான் தொல்லியல் துறை வருது. இப்படி 6 வழக்குகள். 2 நீதிபதிகள் அதில் விசாரிக்கிறாங்க, நீதிபதி நிசாபானு ஸ்ரீமதி. நீதிபதி நிசாபானு அவர்கள் 6 வழக்கையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸ்ரீமதி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு தான் ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு தீர்ப்பு. அவங்க அடிப்படையில் முதல் விஷயம் பொய்யை தீர்ப்பில் எழுதியிருக்கிறாங்க. தீர்ப்பில் ஒரு நீதிபதி பொய்யை எழுத முடியுமா அப்படின்னா அவங்க எழுதியிருக்கிறாங்க.
அவங்க சொல்கிறாங்க, திருப்பரங்குன்றத்தில் சன்னதி தெருவிலேருந்து 300 மீட்டரில் எந்த கறிக்கடையும் இல்லை, எந்த கோழிக்கடையும் இல்லை. அங்கே உள்ள மண்டபங்கள் எல்லாம் நான்வெஜ்ஜே பெரும்பாலும் சமைக்கிறதில்ல அப்படின்னு நானே பல தடவை போய் சாப்பிட்ருக்கேன். மதுரையில் இருக்க அத்தனை பேரும் சாப்பிட்ருப்பாங்க. அவ்வளோ கறிக்கடை இருக்குது, கோழிக்கடை இருக்குது. ஆனால் நீதிபதி எழுதுகிறாங்க. அடுத்து 2வது பொய் என்ன சொல்கிறாங்கன்னா, தர்காவுக்கு வந்தவர்கள் அங்கே சமண சிற்பங்கள் மீது பெயிண்ட் அடித்து விட்டாங்க அப்படின்னு இன்னொரு பொய் எழுதுகிறாங்க. இப்படி 2 பொய்யை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவங்க வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக இந்த மலையை திருப்பரங்குன்றம் மலை என்று தான் அழைக்க வேண்டும், சிக்கந்தர் தர்கா என்றோ சமணர் மலை என்றோ கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. நம்ம கேள்வி என்னென்னா, ஒரு மலைக்கு என்ன பேர் இருக்குன்னு நீதிபதி எப்படி தீர்மானிக்க முடியும்? ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மலைக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. சரி, இது கூட பரவாயில்லை, சிக்கந்தர் தர்கான்னு கூப்பிடக்கூடாது, சமணர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடலாமா? அதை ஏன் நீதிபதி சொல்லலை? இங்கே தான் சங்கீத்தனம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்கந்தர் மலைன்னு ஏன் நீ கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை? அதை தான் இந்துத்துவ அமைப்புகள் ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி தொடக்கத்திலே வருது. இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் சிக்கந்தர் மலைன்னு கூப்பிட்றாங்க, இவங்க ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு. இந்த 2 விஷயமே மதுரையில் பிரச்சனையே கிடையாது. அதை சிக்கந்தர் மலைன்னு மாற்றுறதுக்கு யாரும் முயற்சி பண்ணல. இதுவரை அதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா? யாராவது கலெக்டர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தாங்களா? கோர்ட்டில் வழக்கு போட்டாங்களா? போராட்டம் பண்ணாங்களா? ஒன்றுமே கிடையாது. இந்த பிரச்சனை 1923 தீர்ப்பில் விவாதிக்கப்பட்டிருக்கு. அது சிக்கந்தர் மலை என்பதற்கான ஆவணங்கள் 1815 இனாம் ரிஜிஸ்டர், மானிய ரிஜிஸ்டர், 1863 மதுரை மேனுவல், மதுரை கெஜட் 4லையுமே சிக்கந்தர் மலை என்ற பேர் இருக்குது. மதுரை மேனுவல், மதுரை கெஜட்டில் ஸ்கந்தர் மலை என்ற பேர் இருக்குது. இந்த 2 பேரும் இருக்கிறது என்பதை நீதிபதி ராமையர் அவர் தீர்ப்பில் பதிவு பண்ணுறாரு. இதுக்கு முன்பாக அது பரங்குன்றன்னு சங்க இலக்கியத்தில் சொல்கிறாங்க, திருப்பரங்குன்றன்னு சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு பேர்களில் ஒரு மலை அழைக்கப்படுவது என்பது வழக்கம். இதில் போய் நீதிமன்றம் தலையிட்டு நீ இந்த பேரில் தான் கூப்பிடணும், சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது, திருப்பரங்குன்றம் தான் கூப்பிடணும். இப்போ நான் வீட்டில் சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறேன், வேறு சமணர் மலைன்னு சொல்கிறேன், சொன்னால் என்ன செய்வீங்க? நீதிபதி வீட்டில் புகுந்து போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுவீங்களா? என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். இப்போ நீதிமன்றம் ஒரு கேலி கூத்தா, நீதிமன்ற தீர்ப்புகள் கேலி கூத்தா மாறக்கூடாது. ஆனால் சங் பரிவார் சிந்தனை கொண்டவர்கள் வந்தால் எப்படி வருன்றதுக்கான ஒரு துலக்கமான உதாரணம் தான் நீதிபதி ஸ்ரீமதி அவர்களின் தீர்ப்பு. இது பேர் தரவா. அடுத்து ஆடுகோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடுகோழி வெட்டணும்னா நீங்கள் 1920க்கு முன்பாக அந்த ஃபர்ஸ்ட் சூட் ஃபைல் பண்ணுறாங்கல்ல, 1920க்கு முன்பாக இந்த பழக்க வழக்கம், ஆடுகோழி வெட்டும் பழக்க வழக்கம் இருந்ததை நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போய் நிரூபிக்கணும் அப்படின்றாங்க. நம்ம கேள்வி என்னன்னா, சொத்து அந்த இடம் தர்கா எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்ட போது நீங்கள் எப்படி அதை சொல்ல முடியும்? அரசு சார்பில் மதுரை கமிஷனரும் மதுரை கலெக்டரும் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷனை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து மதத்தில் ஆடுகோழி வெட்டி பலியிடுவது இந்து மதத்தின் ஒரு அங்கம். மதுரையில் பாண்டி கோயிலில் நூற்றுக்கணக்கான ஆடு டெய்லி வெட்டுறாங்க, அழகர் கோயிலில் வெட்டுறாங்க. அழகர் கோயில் இன்னொரு ஆடுபடை வீடு பழமுதிர் சோலை கீழே தான் இருக்குது, அழகர் கோயில் முன்னாடியே வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் சார்பில் கவுண்டர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு அதில் வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, கோயில் சார்பில் ஹெச்ஆர்என்சி ஏசி போட்ட கவுண்டர் தான் அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக இருக்கிறது, சங் பரிவார் அமைப்புகளுக்கு. அவங்க ஆடுகோழி வெட்டக்கூடாது அப்படின்னு அவங்க பதில் மனு கூட போடல. பதில் மனு போட்டால் முன்னாடியே பிரச்சனை வரும்னு சொல்லி கடைசியாக யாருக்கும் தெரியாமல், வழக்கில் எந்த தரப்புக்கும் தெரியாமல் ரிட்டன் சப்மிஷனை நீதிபதிகிட்ட கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு காப்பி கூட அது கிடைக்காது. ரிட்டன் சப்மிஷனாக கொடுத்ததை நீதிபதி வைத்து கொண்டு அதை எழுதுகிறாங்க. கிளவராக இந்த வேலை எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். நீதிபதி அந்த தீர்ப்பில் முழுக்க முழுக்க கோயில் போட்ட அந்த ரிட்டன் சப்மிஷன் எழுத்துப்பூர்வமான வாதிரையை வைத்து கொண்டு முழுக்க அவங்க சொல்கிறாங்க, கோயில் இப்படி சொல்லியிருக்காங்க, கோயில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. டாய்லெட் மேலே வைக்கக்கூடாது அப்படின்னா எங்கே போவாங்க? வர்றவங்க போவாங்க. அங்கே லைட் போடக்கூடாது அப்படின்னா, கோயிலுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் தர்காவுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா அதை கூட தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்போ ஆடுகோழி வெட்டக்கூடாது அப்போ நீதிபதி அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அங்கே அழகர் கோயிலில் 18ஆம் படி கருப்புக்கு தான் வெட்டுறாங்க, 18ஆம் படி அழகருக்கு வெட்டலை அப்படின்னா சரி, 18ஆம் படி கருப்புக்கு பழமுதிர் சோலை கீழே வெட்டுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க சிக்கந்தர் தர்காவில் வெட்டினா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஏரியாவுக்குள்ள என் வீட்டில் நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன், பக்கத்து வீட்டுக்காரனும் நீ
நான்வெஜ் சாப்பிட்றது என்னை புண்படுத்துது அப்படின்னு சொல்கிற வாதம் எப்படி அபத்தமான வாதமோ அதே வாதத்தை தான் கோயில் வந்து நீதிமன்றத்தில் முன்வைக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை தொடங்கினது யார்? இன்ஸ்பெக்டர். அடுத்து ஹெச்ஆர்என்சிஏசி. அடுத்த நிலைக்கு நகர்த்தினது யார்? அதுக்கப்புறம் ஆர்டிஓ கண்ணன். இதுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க யார்? கமிஷனரும் கலெக்டரும். அடுத்து நீதிமன்றத்தில் வந்து போட்டிருக்கிறது யார்? ஹெச்ஆர்என்சிஏசி. இப்படி இதன் வழியாகத்தான் இது நடந்து வருது. பாபர் மசூதியில் இப்படி தான் நடந்துச்சு, அங்கே பாபா புத்தன்கரியில் இதான் நடக்குது, இங்கே உள்ள அதிகாரிகளும் இப்படி தான் நடந்துக்கிறாங்கன்றதான் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கிறது. எங்கள் மாநாட்டில் இவர்கள் பெயரை குறிப்பிட்டு அதை நாங்கள் ஒரு புத்தகமாக நான் எழுதியிருக்கிறேன், அதில் போட்டிருக்கோம். அந்த இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன்லேருந்து கலெக்டர் வரை எல்லா பேரையும் போட்டு இவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், முதல்வர் நேரடியாக அதை கவனிக்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனையும் இதில் நடந்து கொண்டு இருக்கிறது. நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் அவங்க தீர்ப்பில் ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு இதை வந்து சொல்லிட்டாங்க. இது கிட்டத்தட்ட பாபர் மசூதி தீர்ப்பு இருக்குமோ அப்படியே தான். அடுத்து அங்கே தொழுவக்கூடாதுன்றாங்க. பள்ளிவாசலில் தொழுவக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. அது ஒரு நாள் தொழுவ சொன்னாங்க, அதில் பீகார்காரங்க ஒரு 13 பேர் வந்து தொழுதுட்டாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது அது லாண்ட் ஆர்டர்லாம் பிரச்சனை வரும், அதனால தொழுவக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. இப்போ இந்த 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு சொன்னதுனால அடுத்து 3வது நீதிபதிக்கு போக போகுது. அது ஜிஆர் சுவாமிநாதன்கிட்ட போகுமோ யார்கிட்ட போகுமோ தெரியாது. ஆனால் ஒரே மாடல்லாம் இவை எல்லாம் நடக்கிறது. இதுக்கு உள்ளுக்குள்ளேருந்து முழுக்க வந்து எக்ஸிக்யூட்டிவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. எனவே இன்று நடக்கும் நிகழ்வுகள் விஷயத்தெல்லாம் தொகுத்து சொல்லியிருக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து கார்த்திகை தீபம்னு இந்த பிரச்சனையை கிளப்புவாங்க. 2026 தேர்தலுக்கு அவர்கள் புடியில் வந்து முருகனை கையில் வச்சுக்கிட்டு போகிறது என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரையில் திருப்பரங்குன்றம் தொகுதி, மேலூர் தொகுதி எல்லாம் அவர்கள் குறி வச்சு 1 வருஷமாகவே வேலை செய்கிறாங்க. அதனால் இது பிளான் இன்னைக்கு நேற்று கிடையாது, அது ஒரு 10-20 வருஷமாகவே போட்டு அந்த பிளானை தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. கார்த்திகை தீப ஏத்தன்னு 25 வருஷமாக போகிறாங்க. ஆனால் லோக்கலில் ஒரு மக்கள் ஆதரவு கூட அங்கே கிடையாது. இப்போ வெளியிலேருந்து கொண்டு வராங்க. அயோத்தியில் கூட பாபர் மசூதி இடித்தவங்க உள்ளூர்காரங்க போய் இடிக்கலை, வெளியிலேருந்து வந்து தான் இடித்தாங்க. இப்படி ஒரு பேரபாயத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. உள்ளிருந்தே இந்த அரசாங்கத்தின் கொள்கைக்கு எதிராக, பெரியார் கொள்கைக்கு எதிராக, அண்ணா கொள்கைக்கு எதிராக, கலைஞர் கொள்கைக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை சங் பரிவார் அமைப்புகள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது வள்ளுவர் சொன்ன மாதிரி நேரடி பகை அப்படின்னா நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை, நேரடி பகை. ஆனால் உட்பகை இருக்கு பாருங்க, அதான் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். உள்ளுக்கு இருந்தே நம்ம கூட இருந்தே காலி பண்ணக்கூடியது. சீமான் வகையரா மாதிரி இங்கே அதிகாரிகள் வகையரா அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த திருப்போணத்தில் நடந்த அந்த அடித்து கொல்லப்பட்ட என்கவுண்டர் கேஸில் கூட அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது. மீடியா அவங்க வீட்டிலே தான் கிடக்கிறாங்க. தமிழ் இந்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12-13 செய்தி போடுறாங்க. வேற எந்த செய்தி அப்படி போடுவாங்களான்னு தெரில. இப்போ ஒவ்வொரு அஜெண்டாவும் வைத்து அவர்கள் திட்டமிட்டு ஒன்றை கட்டமைக்கிறார்கள். இதை எச்சரிக்கையோடு தமிழ்நாடு அரசு அணுக வேண்டும். நீதித்துறையிலும் நீதித்துறை தவறு செய்தாலும் அதை விமர்சிக்கணும். இந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதி ஸ்ரீமதி அவர்களின் கணவர் அவர் வந்து RSS துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியின் அமைப்பில் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவரோட ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்துலேயும் நான் 50 வருடங்களாக RSS தொண்டராக இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். இப்போ இந்த நீதிபதி எப்படி இந்த போஸ்டிங் வந்திருப்பாங்க, எப்படி அவங்க தீர்ப்புகள் எழுதுகிறாங்க, இதெல்லாம் தெரியும். ஆனால் இதையெல்லாம் விமர்சிக்க வேண்டிய மூத்த வழக்கறிஞர்கள், பல்வேறு பெரிய கட்சியில் உள்ள சட்டத்துறையை சேர்ந்தவர்களாம் மௌனம் காக்கிறார்கள். யாருமே பேசுகிற கிடையாது. சுப்ரீம் கோர்ட்லையாவது தவறான தீர்ப்பு வந்தால் ஒரு 10 சீனியர் அட்வொகேட்ஸ் விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க, மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு 5,000 பேர் இருக்காங்க. ஒரு மூத்த வழக்கறிஞர் கூட, ஒரு பெரிய கட்சியின் வழக்கறிஞர் அணி கூட ஒரு வார்த்தை நீதிபதிகளுக்கு எதிராக பேசுவதில்லை. அதான் மிகப்பெரிய பிரச்சனை. தொடர்ச்சியாக அவங்க பேசிட்டு வராங்க. அட்வொகேட்டில் நான் ஒரு ஆள் பேசுகிறேன், நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் பெரும்பாலும் பேசுகிறாரு, சந்துரு அவர்கள் சில வேளைகளில் வந்து பேசுகிறாரு. இப்படித்தான் இருக்கிறது. இது பெரியார் மண் அப்படின்னா ஹைகோர்ட் குரூப்பில் கூட திமுக காரங்க இருக்காங்க, விசிகா காரங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் அந்த நீதிபதிகளுக்கு எதிராக ஏதாவது போட்டால் நாளைக்கு அந்த கோர்ட்டுக்கு போக முடியுமா என்ற அச்சம் எல்லோரிடம் இருக்கிறது. அந்த அச்சத்தினால ஒரு ஆள் கூட போட மாட்டாங்க. என் வீடியோவை எடுத்து கூட போட மாட்டேன். என்னையெல்லாம் குரூப்லேருந்து எடுத்து விட்டு இப்போ அதில் எந்த வீடியோவும் அவங்கள விமர்சனம் பண்ணி போட முடியாதது இது தமிழ்நாட்டில் தான், வேற எங்கேயும் கிடையாது. இப்படி இந்த நீங்கள் ஒரு சிவில் சொசைட்டி அப்படின்றது
அது அமைதி காத்தா என்ன ஆகுன்றதா உலகம் முழுவதும் பாசிசம் பெரிய அளவில் வந்ததுக்கான அடிப்படை. இந்த மதவாதம் உலக அளவில் எல்லா நாட்டிலையும் வந்திருக்குது அப்படின்னா அதற்கு சிவில் சொசைட்டியோட அமைதியும் இது மாதிரி பெரிய கட்சிகள் எல்லாம் அதை கண்டுக்கிறாமல் போகிறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இது தேர்தல் அரசியலாக மட்டும் பார்க்க முடியாது. அதை தாண்டி இவர்கள் இந்த தேர்தலில் ஒரு வருஷத்தில் தொல்லியல் துறை ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் போடணும்னு ஸ்ரீமதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே முடிவானதில் திரும்ப ஆய்வு பண்ணி என்ன சொல்ல போகிறாங்க? மறுபடியும் பிரச்சனையை உருவாக்குறதுக்கான வேலையை அவர்கள் செய்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு மக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சூழ்ச்சியை இன்னும் புரியாதவர்களாக தான் இங்கே இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வரல, கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வரல, முற்போக்கானவர்கள் கூட இந்த சூழ்ச்சியை பற்றி தெரிந்தவர்களாக அப்படி இல்லாமல் இருக்கிறாங்கன்றதான் யதார்த்தமான உண்மை. இதையெல்லாம் இன்னும் அவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு பெரியார் மண் இங்கே ஒன்றும் வராது அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. இன்னைக்கு இப்போ நான்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, எங்கனாலும் கொஞ்சம் ஆட்களோடு போங்க, இது ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம செத்தா என்ன, செத்துட்டு போகிறோம் அப்படின்ற முறையில் தான் வேலை செய்ய வேண்டியிருக்குது. தவிர பழைய மாதிரியான நிலைமையில் இங்கே தமிழ்நாடு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட போன போது சனாதனத்தை கோஷம் போட்டோம். இந்த தடவை பிஜேபிக்காரன் 100 பேர் எங்களோட சண்டைக்கு வரான். நாங்கள் 10 பேர் தான் இருக்கிறோம். 10 பேர்னாலும் அந்த வக்கீல்லாம் இருக்கிறான், நம்மளை தெரிஞ்சு திருப்பி அடிப்பாங்க அப்படின்னு வந்ததுனால பேசாமல் நிறுத்துறாங்க. ஆனாலும் அவன் செருப்படி தெரிகிறான், தகராறு பண்ணுறான். நாங்கள் 10 பேர் இருந்தாலும் நாங்கள் சண்டை போட்டோம். இதுதான் இன்று தமிழ்நாட்டின் நிலை. எனவே இதை புரிந்து கொள்வோம், செயலாற்றுவோம். பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு கட்டவரை இந்த நாட்டை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அதை பின்னோக்கி செல்ல ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. நன்றி.